நீதிமன்ற உத்தரவுப்படி மதுபான கடைகள் மூடப்பட்ட இடங்களில் உணவகம் என்ற பெயரில் சாராய கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சரும் அரவக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாகம் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு, அதிலும் குறிப்பாக கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களிலே எந்தெந்த இடங்களெல்லாம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி மதுபான கடைகள் மூடப்பட்டதோ அந்த இடங்களெல்லாம் இன்று உணவகம் என்ற பெயரில் சந்து கடைகளாக, சாராய கடைகளாக இன்று சாராயம் விற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை பல முறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் எடுத்து சொல்லப்பட்டது. ஆனால் அதற்குண்டான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நிச்சயமாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் எங்கெங்கு சந்து கடைகள் பொதுமக்களுக்கு இடையூறாக மதுபான கடைகள் மூடப்பட்டதோ அதெல்லாம் மூடியவாறு அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். யார் யார் சந்து கடைகள் மூலம் மதுபானத்தை விற்கின்றார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆளும் கட்சியினுடைய ஆதரவோடு, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதரவோடு காவல்துறையும் அதில் கூட்டு சேர்ந்து ஆங்காங்கே மதுபான கடைகள் சந்து கடைகளாக பொதுமக்களுக்கு இடையூறாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.